ஸ்ரீமன் நாராயணீயம் 55ஆம் தசகம். காளிய நர்த்தனம். காளியந்தனை விரட்டி அங்கே எளியவர் கருள விளைந்தனை நீயே, விடத்தால் வாடிய இலையோடு இருந்த கடம்ப மரத்தில் ஏறினை அன்றோ. இலைகள் வாடிய மரத்தின் மேலே தளிர்போல் பாதம் பதித்தாய் நீயே, அலையும் சுழலும் கொண்ட மடுவில் தீமையை அகற்ற குதித்தாய் நீயே. உலகுண்ட பெருமான் உன் சுமையது மிகவே, அலை அம்மடுவில் 100 வில் தொடுமே. பெருஞ்சுழல் நீர் கலக்க பேரொளிதான் எழுந்ததுவே, மருள் தரும் சினத்தோடு காளியன் வெளிவந்தனனே. நாகமவன் சென்னியில் 1000 தழல் எரிய, ஏகினனே நின்னருகே விடங்கொண்ட வாயனவன். பதித்தான் பற்களை தீண்டினான் நின்னையே, பதினீ அசைந்திலை சுற்றினன் தன் உடலால். மதியத்தின் கதிரெனவே விழிகொண்ட காளியன்தான், எதிருளரை சுட்டெரிக்கும் நெருப்பன்ன மூச்சுடையான். கண்டனர் கோப்பர்கள் அல்லதாம் நிமித்தமே, பண்டு வசுதேவன் நந்தனுக்குரைத்தாய். சடுதியில் சென்றனர் யமுனையின் கரைக்கவர், நடுங்கியே நின்றனர் ஆயர்தம் சிறுவரே. நின்னையவர் கண்டனர் காளியன் பிடியிலே, இன்னுயிர் துறக்கவே துணிந்தனர் ஆயரே. மென்மையாய் நாகமது உடலினை விலக்கியே, புன்னகை கொண்டுதான் வெளியிலே வந்தனை. பிஞ்சு கால்கள் கொண்ட நீயும் காளியன் தலையில் நடனமாட, கொஞ்சியே இசைத்தன தண்டையும் கையில் உபந்து மிளர்ந்தன கிண்கிணிகளுமே. நடனம் கண்டே மகிழ்ந்தனர் முனிவர், இடையர்கள் ஆடினர் இன்பம் கொண்டனர். வானவர் மலர்களை மழை போல் பொழிந்தனர், வான்வண்ண மாலே என் பிணி நீக்கு. 55ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.